Transfer Tamil YouTube channel. Last video la Hadoop ecosystem பத்தின ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். So இந்த வீடியோல Hadoop ecosystem ஓட one of the main component HDFS பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். HDFS னா என்ன? Hadoop Distributed File System. So HDFS எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா it's mainly for storage purpose and it's highly fault tolerant and suitable for large data sets. So large amount of data store பண்ணனும்னா it's a best option and it provides high performance access to data across highly scalable Hadoop clusters. So multiple clusters la data distribute ஆனதுனால உங்களுக்கு data retrieval ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். So HDFS is capable of storing terabytes of data and petabytes of data. Even beyond that, we can store it in the HDFS. HDFS ல பாத்தீங்கன்னா thousands of node வந்து எந்த ஒரு ஆபரேட்டரோட இன்டர்வென்ஷன் இல்லாமயே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் பண்ணும், ஒர்க் ஆகும். நார்மல் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் Hadoop வந்து நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். So இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா HDFS architecture. HDFS architectureல 3 important component இருக்கு. Name node, data node, secondary name node. So name nodeல என்னன்னு பாத்தீங்கன்னா for example ஒரு scenarioல 1 GB ஃபைலை நீங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்றீங்க ஸ்டோர் பண்றதுக்காக. So அந்த டைம்ல என்ன பண்ணுனா name node so அந்த 1 GB ஃபைலை data nodeக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி நீ இந்த ஃபைலை வந்து டேட்டா நோட்ல ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் இதுல மெயின்டைன் ஆகும். ஸோ விச் இஸ் கால்ட் மெட்டா டேட்டா. ஸோ மெட்டா டேட்டால என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாக்ஸ், ஃபைல் நேம்னா என்ன, ஃபைல் பெர்மிஷன்ஸ், அந்த ஃபைல் எந்த ரேக்ல இருக்கு, ஸோ இந்த மாதிரி மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் நேம் நோட்ல இருக்கும். தென் அடிஷ்னலா மெட்டா டேட்டால இன்னும் 2 இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா FS image, edit logs. FS imageனா என்னன்னா ஒன்ஸ் நம்ம நேம் நோட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைம்ல இருந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு நேம் ஸ்பேஸா அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். எடிட் லாக்ஸ். எடிட் லாக்ஸ்னா என்ன பாத்தீங்கன்னா நேம் நோட்ல நடக்கிற ரீசன்ட் சேஞ்சஸ் எல்லாமே வந்து அந்த ஃபைல் சிஸ்டம் ரிலேட்டடா எல்லாமே வந்து இதில் வந்து எடிட் லாக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா நோட் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இதில் 1 GB ஃபைல் இங்கே ரெக்வஸ்ட் பண்ணும்போது இங்கே ஜஸ்ட் அந்த மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஸ்டோர் ஆயிருக்கும். பட் ஆக்சுவல் டேட்டாவில் தான் டேட்டா நோட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட 1 GB ஃபைல் இருக்குன்னா அதை ஈச் 128 பிளாக் default block size வந்து 128 MB. So for example இந்த 128 MB block file வந்து based on the replication factor default 3 இருக்கும். So அதனால அது additional 2 copies வந்து another data node ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. So data node ஓட primary responsible பாத்தீங்கன்னா read write operations. So client மூலமா client கொடுக்கிற request name node மூலமா write பண்ணது we can read it also. next பாத்தீங்கன்னா data node every 3 seconds வந்து name nodeக்கு heartbeats கொடுத்துட்டே இருக்கும். என்ன சொல்லும்னா இந்த complete data node நான் ஆக்டிவா தான் இருக்கேன், ஸோ இந்த complete நோடும் நான் ஆக்டிவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு heartbeats வந்து ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து பர்டிகுலர் டேட்டா நோட்லேருந்து எந்த ஒரு ஹார்ட் பீட்டுமே போகாமல் இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் தட் டேட்டா நோட் இஸ் டவுன். தென் இந்த டேட்டா நோட்லேருந்து ஆக்சுவல் டேட்டா லோக்கல் டிஸ்க்கு வந்து லோக்கல் டிஸ்கில் தான் ஸ்டோர் ஆகும் ஆக்சுவல் டேட்டா. ஸோ டேட்டா நோட் ஹார்ட் பீட் மாதிரியே பிளாக் ரிப்போர்ட்ஸும் கீப் ஆன் அப்டேட்டிங் டு நேம் நோட் ஸோ தட் நேம் நோட் வந்து எந்த பிளாக்ஸ்ல என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செகண்டரி நேம் நோட் பாத்தீங்கன்னா
it's a kind of backup to the name node. So backup மாதிரி இருக்கும், but அது actually backup கிடையாது. So secondary name node ஒரு backup, namespace backup னு சொல்லலாம். So secondary name node எப்போ work ஆகும்னு பார்த்தீங்கன்னா, if name node goes down, immediate secondary name node வந்து active work ஆக ஆரம்பிக்கும். So before that, normally name node secondary name node active passive ல இருக்கும். So name node active இருந்துச்சுன்னா இது passive ஆயிடும். If name node goes down, immediately இது வந்து active work ஆகும். எப்படி work ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, secondary name node with some regular time interval query பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனோட நேம் நோட்ல இருக்கிற எடிட் லாக்ஸ் எல்லாமே எடுத்து இதனோட எஃப்எஸ் இமேஜ்ல அப்டேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ எப்பெல்லாம் நேம் நோட் டவுன் ஆகுதோ செகண்டரி நேம் நோட் அந்த அப்டேட்டட் எஃப்எஸ் இமேஜை யூஸ் பண்ணி நேம் நோட ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ ஹெச்டிஎஃப்எஸை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ஃபெயிலியர். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் நேம் நோட் எப்பவுமே ரன் ஆகிருக்கிற கான்செப்ட் தான் இங்கே இருக்கு. இந்த ஸ்லைடில் HDFS கமெண்ட்ஸ் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சாம்பிள் HDFS கமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் Hadoop வெர்ஷன். ஸோ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட வெர்ஷன் பார்க்கலாம், Hadoop வெர்ஷன் பார்க்கலாம். ஸோ மோர் ஓவர் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே சிமிலர் டு லினக்ஸ் கமெண்ட்ஸ் லைக் மேக் டைரக்டரி, லிஸ்ட், காப்பி. ஸோ இந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ HDFS ஓட இன்னும் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.